ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான லஞ்சாக இருந்தாலும் சூப்பரான லஞ்சுங்க. அவ்வளோ சாப்பாடு நம்ம சாப்பிட சாப்பாடு போய்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பார்க்க போகிறோங்க. கருவாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி நான் லாஸ்ட் டைம் காமிச்ச அந்த கருவாடை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு கருவாடு தொக்கு பண்ண போகிறோங்க. இதில் வந்து நான் தேவையான அளவு பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நல்ல ஒரு அடிகரமான கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்த பருப்பு, நம்ம அரிஞ்சு வச்சுக்கோம் இல்லையா, வெங்காயம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதி குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மசிச்சுறதுல தான் இந்த டேஸ்ட்டே இருக்குது. கொஞ்சம் கூட இதில் பச்சை வாடை வராத அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விடணுங்க. இப்படி வதக்கும் போது நமக்கு தேவையான அளவு மசாலா பொடிகள் என்ன பண்ணும், மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் வெறும் மஞ்சத்தூளையும் அந்த குழம்பு மிளகாய்த்தூளை மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் எப்போ ஆக்குனாலும் எப்படி ஆக்குனாலும் எங்கள் வீட்டில் இது உடனே காலியாகிடுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லாவே இதாகிடுச்சு. இந்த கேப்பில் நான் முதலே என்ன பண்ணிட்டேன், இந்த வெந்நீர் போட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா எடுத்து, எனக்கு முழுசாக போடுறத விட இப்படி நல்லா பிச்சு பீசஸாக போட்டால் நல்லா நல்லா ஜூஸியாக அந்த எல்லாருமே மிங்கிள் ஆகிடுங்க. அந்த பீசஸ் எல்லாமே நல்லா அந்த கிரேவியோட மிங்கிள் ஆகிடும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அப்படி ஆக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னா, ரசம், சாதம், பீன்ஸ் பொரியல், அந்த நம்ம கருவாடு தொக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.